Hi all, welcome to my channel Learning Brings. Learning Brings எதுக்காக அப்படின்னா இந்த சேனலில் வந்து பேசிக்லி லேர்னிங் வீடியோஸ் தான் இருக்கும். டிஃப்ரெண்ட் லேர்னிங் மெத்தட்ஸாக இருக்கும். எதுவுமே வந்து புக்கு ஸ்கூலில் பேஸ் பண்ணியும் அந்த மாதிரி இருக்காது. மோஸ்ட்லி இந்த லேர்னிங் வீடியோஸ் எல்லாமே ஸ்கூல் டாபிக்ஸ் தான். பட் ஆனால் டிஃப்ரெண்ட்டாக எப்படி அதை டீச் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வந்து இருக்கும். இது பேரண்ட்ஸ்க்காக நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லித்தரணும்னு நினைக்கிறோம், புரியாத விஷயத்த சொல்லித்தரணும்னு நினைக்கிறோன்னா நீங்கள் தாராளமாக சப்ஸ்கிரைப் பண்ணலாம். குழந்தைங்கிட்ட டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, லேர்னிங் டிஃபிகல்ட்டி இருக்குது, ஏடிஹெச்டி இருக்குது, ஸ்லோ லேர்ன் பண்ணுறாங்க, ஆட்டிசம் இருக்குது. அந்த குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் வித்தியாசமான முறையில் சொல்லித்தரணும்னு ஆசைப்பட்றீங்க, அப்படி ஒரு பேரண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா யூ கேன் தாராளமாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் பார்க்கலாம் வீடியோஸு. ஃபர்ஸ்ட் இன்றைக்கி என்ன சொல்லித்தர போகிறேன்னா சென்ஸ் ஆர்கன்ஸ் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ சென்ஸ் ஆர்கன்ஸ் வந்து ஒரு புக்கு மூலமாகவோ ஒரு ஆக்டிவிட்டி பேஸ் மூலமாகவோ ஃபஸ்ட்டு சொல்லித்தராமல் ஒரு கேமாக சொல்லி தந்துட்டு அந்த குழந்தையோட அண்டர்ஸ்டாண்டிங் ஓரளவுக்கு புரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கேமில் கொண்டு வந்தீங்கன்னா, ஒரு லேர்னிங்கில் கொண்டு வந்தீங்கன்னா அது ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரீச் ஆகும். அப்போ ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடச்சிடும் அந்த குழந்தைக்கு. ஃபர்ஸ்ட்டு வந்து சென்ஸ் ஆர்கன்ஸில் சென்ஸ் ஆஃப் சைட் 5 சென்ஸ் ஆர்கன்ஸ் இருக்குது. சென்ஸ் ஆஃப் சைட், சென்ஸ் ஆஃப் ஸ்மெல், சென்ஸ் ஆஃப் டேஸ்ட், சென்ஸ் ஆஃப் ஹியரிங், சென்ஸ் ஆஃப் டச். ஸோ எப்படி இது சொல்லித்தரலாம் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கிளாத் எடுத்துகிட்டு வந்து இப்படி கண்ணை கட்டிட்டு கையில் ஒரு பொருளை கொடுத்து இது என்னன்னு சொல்லி பார்ப்போம். இது ஒரு கேம். அந்த குழந்தை லேர்னே பண்ணலை. இதில் அவனை பொறுத்த வரைக்கும் இது லேர்னிங்கே கிடையாது, இது ஒரு கேம். அப்படி தான் நீங்கள் சொல்லித்தரணும். ஏன்னா இந்த குழந்தைங்களுக்குலாம் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். சில குழந்தைங்களுக்கு அவங்களுக்குலாம் நீங்கள் லேர்னிங் கொண்டு வரீங்கன்னு தெரிஞ்சாலே அதுலேருந்து எப்படி எஸ்கேப் ஆகிடலான்றது தான் மெயின் தாட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் கண்ணை மூடி வச்சுட்டு இந்த பொருளை என்ன கொடுக்கும், மோஸ்ட்லி வெஜிடபிள்ஸு, ஈஸியான பொருளாக இந்த மாதிரி ஒன்று ரெண்டு ஒரு டாய்ஸ் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு டாய் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த குழந்தை இப்படி டச் பண்ணி பார்த்துட்டு அந்த அது என்னன்னு சொல்லிடும். சப்போஸ் இந்த மாதிரி டாய் கொடுக்காம ஒரு வெஜிடபிள் கொடுத்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது வந்து கத்திரிக்காவா இல்லைன்னா குக்கும்பரா அப்படிங்கிறதுல, பிரிஞ்சால குக்கும்பரான்றதுல ஒரு டவுட் வரும் அந்த குழந்தைங்க. ஸோ டச் பண்ணி பார்த்து அதை கண்டுபிடிக்கிறதுல. அப்புறம் சென்ஸ் ஆஃப் ஹியரிங்க்கு இதே மாதிரி பின்னாடி திருப்பி உட்கார வச்சுட்டு, எப்போல்லாம் நம்ம இந்த மாதிரி திருப்பி உட்கார வைக்கிறோம் இல்லை கண்ணை மூடுறோம், இப்போ அந்த மாதிரியான டாஸ்க் கொடுக்கும்போது அவங்களுடைய ஃபோக்கஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா அது கேமில் அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க. அப்போ அந்த ஃபோக்கஸ் வந்து அவங்கள மீறி அதை கிடைக்கும் அவங்களுக்கு. அப்படி இருக்கும்போது நீங்கள் பின்னாடி இருந்து ஒரு 4-5 தட்டு டம்ளர்லேயோ தட்டுலேயோ தட்டி எத்தனை இருக்குதுன்னு சொல்லுவோம். பார்த்தா 4 3 வாயில் சொல்லக்கூடாது, ஜஸ்ட்டு இதில் தான் ஆக்ஷன்ஸில் தான் காமிக்கணும். ஏன் வாயில் சொல்லக்கூடாதுன்னா வேறு ஏதாவது பேச ஆரம்பிப்பாங்க. இவங்களாம் ரொம்ப டாக்கட்டிவாக இருப்பாங்க, நிறைய பேசுவாங்க, நிறைய அவங்களுக்கு ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். அதனால் நம்ம எதாவது சொல்ல வரும்போது இன்டரப்ட் பண்ணுவாங்க. அதனால் வாயை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபிங்கர்ஸ்